இன்றைக்கு ஒரு மாணவி ஏராளம் பேரால தேடப்பட்டு கொண்டிருக்கிறார். அவதான் சனித்மா சினாலி. இந்த மாணவி ஏன் தேடப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், கடந்த 19ஆம் தேதி கொழும்பு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க கல்லூரியில் ஒரு கலர்ஸ் நைட் நடக்குது. அந்த பாடசாலையில கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஒரு மாணவி அந்த ஒரு மேடை ஏறி பேசுகின்ற பொழுது அந்த பாடசாலை அதிபர் தனக்கு அநீதி இழைத்து விட்டதாகவும் தான் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மேடையில பகிரங்கமாகவே குற்றம் சாட்டி பேசியிருந்தார். இந்த ஒரு விஷயம் அதாவது இந்த ஒரு காணொளி அதிக அளவுல சமூக வலைதளங்கள்ல பரவி இருந்தது. இதன் பின்னதாக இப்பொழுது பாரிய அளவுல இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமா வெடிச்சு போயிருக்குது. இந்த அளவுல கல்வி அமைச்சுல இருந்து கூட அந்த அதிபர் இது சம்பந்தமாக ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க வேணும் அப்படின்ற அளவுக்கு இந்த ஒரு பிரச்சனை உக்கிரமாக போயிருக்குது. இது என்ன சம்பவம், இன்றைக்கு வரைக்கும் இதனுடைய நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த காணொளியில தெளிவாக பேச போறோம். அடுத்ததா நேற்றைய தினம் தையட்டி திசவிகாரையில பாரிய அளவான ஒரு அமைதி வழி போராட்டம் நடந்திருந்தது. அந்த அமைதி வழி போராட்டத்துல போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில முருகல் நிலை ஏற்பட்டதுல போலீசார் பலரை தாக்கி இருக்கிறோம், பல கைதுகளும் நடந்திருந்தது. இது எல்லாத்தையும் எதிர்த்து இன்றைய தினம் ஒரு போராட்டம் நடந்திருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக திசவிகாரையினுடைய விகாராதிபதி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாராம். அதை பற்றி எல்லாம் இன்னைக்கு நாங்க இந்த காணொலியில பேசுவோம். அது காணொலிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவை எங்களோட சேனலை பாக்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த காணொலியோட இணைஞ்சு பேசுறேன் சுதர்ஷினி சசிகரன். கடந்த 19ஆம் தேதி கொழும்புல இருக்கிற ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க கல்லூரியில அந்த பாடசாலையினுடைய ஒரு கலர்ஸ் நைட் என்று சொல்லி ஒரு நிகழ்வு ஒன்று ஒரு பிரம்மாண்டமான முறையில அந்த பாடசாலையில நடந்தேறி இருந்தது. அந்த ஒரு நிகழ்வுல மாணவிகளுக்கு அதாவது பல்வேறுபட்ட துறைகளையும் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு விருதுகள் வழங்குறது, பரிசில்கள் வழங்குறது அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வுல ஒரு பகுதியும் நடந்திருந்தது. இந்த ஒரு சமயத்துல அந்த மேடையில ஏறி பேச இருக்கின்ற ஒரு மாணவி ஒருவர், அதாவது விருது வாங்குறதுக்காக வந்திருந்த மாணவி ஒருவர் அங்கு பேசி இருக்கிற பொழுது இந்த பாடசாலை அதிபரால் தான் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் அவ்வளவு பேர் குழுமி இருந்த ஒரு அரங்கத்துல பேசின பேச்சு இன்றைய அளவுக்கும் பெரிய அளவுல ஒரு பேசு பொருளான விஷயமாக மாறி போயிருக்குது. அதாவது என்ன சம்பவம் என்று சொன்னால், இந்த மாணவியினுடைய பெயர் சனித்மா சினாலி. இவர் குறிப்பிட்ட அந்த பாடசாலையிலேயே தான் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறார். இந்த மாணவியை பற்றி குறிப்பா சொல்லணும் என்று சொன்னால் 2022ஆம் ஆண்டு காமன்வெல்த்தில் நடக்கக்கூடிய அந்த விளையாட்டு போட்டிகள்ல இவர் பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த விளையாட்டு போட்டிக்கும் சென்றிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு விஷயம், அதிலையும் குறிப்பாக இவர் ஒரு சிறந்த விளையாட்டு வீராங்கனை அப்படி என்று சொல்லி அறியப்படுகிறார். அதோட இன்னும் ஒரு விஷயம், 2023ஆம் ஆண்டு இவர்களினுடைய பாடசாலை விளையாட்டுத்துறை தலைவியாக கூட இவர் இருந்திருக்கிறார். அந்த அளவு தூரத்துக்கு மிக மிக ஒரு கட்டிக்காரி, விளையாட்டு துறையை பொறுத்த வரைக்கும் மிக மிக ஒரு கட்டிக்காரி அப்படி என்று சொல்லி எல்லாராலையும் குறிப்பாக சொல்லப்படுகிறார். இப்ப இந்த நிலையில் என்ன நடக்கும்னு சொன்னால், தான் குறிப்பிட்டு ஒரு ரிஹர்சல் ப்ரோக்ராம் ஒன்றுக்கு போகாத காரணத்தினால், அதாவது இந்த பரிசளிப்பு விழாவினுடைய அந்த ரிஹர்சல் ப்ரோக்ராமுக்கு போகாதபடியினால தனக்கு வழங்கப்பட வேண்டிய ஒரு விருதை பாடசாலை அதிபர் இன்னும் ஒரு மாணவிக்கு கொடுத்திருக்கிறார். இது தனக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற மிகவும் ஒரு கொடூரமான அநீதி அப்படி என்று சொல்லியும் இந்த ஒரு மாணவி பேசின பேஜ் தான் இன்றைக்கு அதிகளவானவர்களினால பேசப்பட்டது. ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால், இது சம்பந்தமான காணொளிகளை பார்த்து அதனுடைய கருத்துக்களை எல்லாம் நான் பார்க்கக்குள்ள பல விஷயங்களை நான் பார்த்திருந்தேன். இதுல சிலர் சொல்ற கருத்து என்னன்னு சொன்னால், இவர் ஒரு சிங்க பெண் அப்படி என்றெல்லாம் சொல்லி பல்வேறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றது. உண்மையில எங்களுக்கு எங்கேனும் ஒரு அநீதி நடந்தால் நாங்கள் 10ஓட 11 இருந்துட்டு போகாம எங்களுக்கான அநீதி நடக்கிற இடத்துல நாங்கள் இதை தட்டி கட்டக்கூடிய ஒரு ஆக்களா இருந்தா தான் நாங்களும் இந்த சமூகத்துல ஒரு ஆக்டிவான ஆக்களா இருக்க முடியும் என்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இன்னும் ஒரு புறம் பார்த்தபடி சொன்னால், ஏன் பிள்ளை உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஓடுற கூட்டத்தோட நீயும் சேர்ந்து ஓடிட்டு போயிடணும். இப்ப இந்த பிள்ளை எதிர்த்து கேட்டதால அடுத்து என்ன நடக்க போதும், இந்த பிள்ளை ஒரு படிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகக்குள்ள அங்க இந்த பிள்ளை அங்க இருக்கக்கூடிய விரிவுரையாளர்களினாலேயோ இல்லைன்னு சொன்னால் வேற யாராலேயோ இந்த பிள்ளை உன்னிப்பான ஆளா கவனிக்கப்பட போகுது. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த பிள்ளை ஏற்கனவே இப்படியான ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறதுனால அந்த பிள்ளைய எல்லாரும் அதிகளவா மற்றவர்கள் தவறு செய்தா கவனிக்கப்பட மாட்டார்கள். அப்ப இந்த பிள்ளை தவறு செய்யக்குள்ள அது உன்னிப்பா கவனிக்கப்படும். இன்னும் ஒரு இடத்துல இந்த பிள்ளை ஒரு வேலைக்காக இன்னும் ஒரு இடத்துல போகக்குள்ளையும் அப்படித்தான் இந்த பிள்ளைய ஒரு ரெட் மார்க் பண்ணின ஒரு ஆளா தான் எல்லா இடத்துலயும் மதிக்கப்படும். அப்ப இந்த ஒரு உரைக்கு பிறகு இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை என்றது முடிந்து போகல என்ற மாதிரியும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள், அதாவது நேர்மறையாகவும் சரி எதிர்மறையாகவும் சரி விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்குது. ஆனா இதுல எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால்,
நானா இருக்கலாம், உங்கள பலரா இருக்கலாம். நாங்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்கள்ல உண்மையா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்துல இருந்து நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்போம். ஏதாவது ஒரு சின்ன சந்தர்ப்பத்தில ஏனும் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்போம். அப்படி நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படியான சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் நாங்கள் வாய மூடிக்கொண்டு இது எதுக்கு நமக்கு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் என்ற ஒரு மனநிலையில நாங்க இருக்கிற வரைக்கும் எங்கட சுத்தி எதுவுமே மாற போறது கிடையாது. ஆக இந்த ஒரு மாணவி செய்தது பிழை என்று பல பேர் கூறினாலும் என்னுடைய மனசுக்கு ஏற்றபடி இந்த மாணவி கேட்ட அவ்வளவு விஷயங்களும் சரியான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது. எங்களுக்கு ஒரு இடத்துல அநீதி நடக்கக்குள்ள அதை பேச வேண்டிய தேவை என்றது எனக்காக நான் தான் பேச வேண்டும், எனக்காக இன்னும் ஒரு ஆள் வந்து பேசும் அப்படி என்று நாங்கள் எந்த இடத்திலையும் எதிர்பார்க்க முடியாது. ஆக இந்த ஒரு மாணவியை நாங்கள் நிச்சயமா பாராட்டியே ஆகணும். சில வேளைகள்ல நாங்களும் பாடசாலை காலங்கள்ல பல விஷயங்கள்ல வாய மூடிக்கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு மாணவியினுடைய தைரியம் நிச்சயமா என்ன கேட்டா பாராட்டப்பட வேண்டியதுதான். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நேற்றைய தினம் தையிட்டி திசவிகாரியை பொறுத்தளவிலும் பெரிய பூதாகரமாக நடந்திருந்த விஷயம் நீங்கள் அநேகமாக ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க. தையிட்டி திசவிகாரியடி பகுதியில வந்து அமைதியான முறையில பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள் என்று சொல்லி பலர் முன்னெடுத்த ஒரு போராட்டம் அமைதியான முறையில தான் அங்க போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பிறகு போலீசாருக்கும் இந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கும் இடையில பிரச்சனை ஒன்று ஏற்பட்டதுல போலீசார் வந்து அதுல சிலரை தாக்கியும் இருக்கின்றார்கள். அதோட சில கைதுகள் எல்லாமே நடந்திருந்தது. இதுல பார்த்தோம் என்று சொன்னால் தவத்திரு வேலன் சுவாமி அவர்களும் இந்த ஒரு போராட்டத்துல வந்து கலந்து கொண்டிருந்தார். வேலன் சுவாமி அவர்கள் வந்து தாக்கப்பட்டிருந்தார். உண்மையில ஒரு சமய தலைவருக்கும் ஒரு மரியாதை கொடுக்காத அளவில் வந்து அந்த தாக்குதல் நடத்திருந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுவே அம்பட்டிய சுமணரத்ன தேரர் ஒரு போராட்டத்துல ஒரு பேரியருக்கு மேலே ஏறி நின்று எல்லாம் அவர் போராட்டம் செய்யக்குள்ள யாருமே சுத்தி நின்ற போலீஸ் எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தவர், அதை தடுத்து கேட்கல. ஆனா இங்கே மாதிரியாக ஒரு மத குருமேல வந்து கை வச்சிருக்கணும்னு சொன்னால் தெற்குக்கு ஒரு சட்டம், வடக்குக்கு ஒரு சட்டமான்ற மாதிரி தான் நிச்சயமா கேள்வி எழுப்பத்தோடுது. இன்றைய தினம் இந்த தையிட்டி திசவிகாரையில நேற்றைய தினம் நடந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து பதாதைகளை ஏந்தி இன்றைக்கு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கோஷத்தை எழுப்பி இருந்தவர். அதாவது இப்படியாக தையிட்டி திசவிகாரையில நடக்கின்ற அடாத்தான செயல்பாடுகளுக்கு எதிராக அவர்கள் இன்றைய தினம் குரல் எழுப்பி இருக்கின்றார்கள். இது ஒரு சம்பவம். நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்த திசவிகாரையினுடைய விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தாராம தேரர் அவர்களுக்கு நேற்றைய தினம் கொழும்புல வந்து ஒரு வைபவம் ஒன்று நடந்திருந்தது. அதாவது அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்ச நிகாய உத்தரலங்கா உப பிரதான சங்க நாயக பதவிதான் நேற்றைக்கு வழங்கப்பட்டிருந்தது கொழும்புல. புத்த சாசன கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் நீங்க நினைக்கின்ற மாதிரியாக அவருக்கு எந்த ஒரு அதிகாரத்தையோ பதவி உயர்வையோ கொடுக்கிறதுக்காக நாங்கள் இதை கொடுக்கல. சாதாரணமான ஒரு நிகழ்வு தான் நடந்தது. இது ஒரு புத்த சாசன அமைப்பால கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அங்கீகாரமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். மிக விரைவில் இந்த ஒரு திசவிகாரைக்கான நீதியை நாங்க பெற்றுக் கொடுக்க போறோம். அந்த காணி அளவீடுகள் எல்லாம் நடந்து விகாரைக்கான காணிய விகாரைக்கும் மக்களுக்கான காணியை நாங்கள் மக்களிடையும் கொடுக்க போறோம் என்று சொல்லி இருக்கிறார். இன்னொரு பக்கம் இந்த ஜிந்தோட நந்தாராம தேரர் சொல்லி இருக்கிறார், விகாரைக்கான காணிகளை நாங்கள் விகாரைக்கு எடுத்துக்கொண்டு மக்களுக்கான காணியை நிச்சயமா மக்களிட்ட தான் கொடுக்க போறோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு மத அமைதி என்றது முக்கியமாக எங்கடைய நாங்கள் எடுத்துக்கொண்டு மக்களிட காணியை மக்களிட கொடுக்க போய் என்று சொல்லினோம். ஆக மக்களின் காணி மக்களுக்கே தான் கிடைக்க பெற வேணும் அப்படி என்று கேட்டுக்கொள்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையில இது தொடர்பாக உரிய முறையில அரசாங்கம் தீர்வு கொடுக்க வேண்டும் அப்படின்றதான் எல்லாத்தையும் எதிர்பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு காணொலியை இதோட முடிச்சு கொள்றேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி உறவுகளே.